ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மனுக்குலம் மகிழ்ந்திட மாமன்னன் இயேசு இந்த மண்ணுலகிலே பிறந்தார். இந்த உலகம் மகிழ வேண்டும், இந்த உலகத்திற்கு ஒரு நித்திய சந்தோஷம் சமாதானம் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அந்த பூமியில பிறந்ததான இயேசுவுக்கு அநேக பெயர்கள் இருக்குது. அதிலே ஒரு சில பெயர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே வாசிக்கும்போது அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று பலவிதமான பெயர்கள் இருக்குது. இந்த மனுக்குலம் மகிழ்ந்திர மகிழ்ச்சியாயிருக்க சந்தோஷமாயிருக்க அவர் கொடுத்ததான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், தேவதூதர்கள் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம், நம் மனுகுலம் எல்லாவற்றுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷமான செய்தி அங்கே கொடுக்கப்பட்டது. அவர் கொடுத்த அந்த சந்தோஷமான செய்தியை பார்க்கும்போது, பிறந்த அந்த மனுகுலத்திலே பாலகனாய் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன். அப்படி என்றால் அந்த தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவேதான் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். நம் நடுவில் இருக்கிறவர், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த மனுகுலம் மகிழ, இந்த மனுகுலத்திலே பாலகனாய் பிறந்த அந்த தேவன் யார் என்று கேட்டால் அவர் வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறது மாத்திரமல்ல, யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படி என்றால் நம் மனுகுலம் மகிழ்ந்திட, இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்க, இந்த உலகத்திலே வந்த அந்த தேவனை குறித்து சொல்லும்போது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரான். அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய, சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ சகலத்தையும் செய்ய வல்லவர் தான் இந்த மனுகுலத்திலே மனுவாக பாலகனாய் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எதையெல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அவர் முதலாவதாக தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், இரண்டாவதாக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், மூன்றாவதாக பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார், நான்காவதாக நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், ஐந்தாவதாக நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படி என்றால் முதலாவது தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருவதான எல்லா உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் தப்புவிக்க வல்லவர். இந்த மனுகுலத்திலே பாலகனாய் பிறந்த அந்த தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி என்றால் எவைகளில் இருந்தெல்லாம் தப்புவிப்பார் என்றால், முதலாவதாக தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய இந்த 3 பேரையும் அக்கினியிலே போட வேண்டும் என்று சொல்லி ராஜா தீர்மானித்தார். ராஜா தீர்மானிக்கும் போது ராஜா உக்கிரக கோபத்தோடு கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்து, இப்போது இந்த அக்கினி எரிக்கப்படுகிறது, இங்கே இந்த நான் நிறுத்தின பொருட்களை நீங்கள் வணங்காவிட்டால் இந்த அக்கினி சூளையிலே நீங்கள் இரையாவீர்கள் என்றெல்லாம் சொல்லும்போது, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற 3 தேவதாசர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சவால் விடுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் அக்கினி எரிந்து கொண்டிருக்குது, ராஜாவின் கோபம் கடுமையா இருக்குது. இப்பேற்பட்ட நேரத்திலே தான் அந்த ராஜா சொல்லுகிறார், நான் நிறுத்தின பொருட்களே நீங்க வணங்கணும் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், நாங்கள் வணங்குகிற எங்கள் ஆண்டவர். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் வெளியாய் சொல்லியிருக்கிறது, நாங்கள் வணங்குகிற எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றவும் மீட்கவும் வல்லவராயிருக்கிறார். அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பலவிதமான நெருக்கடியிலிருந்து, சோதனைகளிலிருந்து தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் அவர்கள் அறிக்கை செய்தார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்தது போல
இன்றைக்கு நீங்கள் பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளிலே நீங்கள் காணப்படலாம். அவைகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆம். நம்முடைய தேவனுடைய பெயர் என்னன்னு கேட்டா, அவர் வல்லமையுள்ள தேவன். எதிலே வல்லமை உள்ளவர்? தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீ என்ன நெருக்கடியில் இருந்தாலும் சரி, உன் வாயில நீ அறிக்கை செய்யணும், நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி, என்ன கண்ணீர் ஏறிட்டாலும் சரி, என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, அவைகளிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார், நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் எல்லா நெருக்கங்களிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு வாலிப பையன், அவனுக்கு 30 வயசு கூட இருக்காது. அப்பேற்பட்ட அந்த வாலிப பையன் சிறு வயதிலிருந்தே குடிக்கு அடிமையானது மாத்திரம் அல்லாதபடிக்கு பலவிதமான போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கடைசியில் அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த தம்பி காணப்பட்டாராம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கொடுத்த சாட்சி என்னன்னு கேட்டால், அந்த நுரையீரலிலே புழுக்கள் கடந்து வந்ததாம், புழுக்கள் வந்ததாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது டாக்டர்கள் ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இன்னொரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நீ உலகத்தில் இருக்க மாட்டோம், சீக்கிரம் செத்து போவோம். இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வரும்போது தான் ஆண்டவராக இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இன்றைக்கு அவர் பரிபூர்ணமான ஒரு சுகத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறதாக அவர் சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சியை நான் கேட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே, பயங்கரமான வியாதியிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் எதிலே வல்லவர் என்று கேட்டால், நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்னன்னு கேட்டால், உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆம், என் ஆண்டவராகிய தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் மேலே அக்கறை கொள்ள யாருமே கிடையாது, என்னை குறித்து என்னோடு கூட அன்பா பேச யாரும் கிடையாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட மனு உலகத்தை மீட்க இந்த மண்ணிலே பாலகனாய் பிறந்ததான அந்த இயேசுக்கு ஒரு பெயர் இருக்குது. அவர் வல்லமுள்ள தேவன். அந்த வல்லமுள்ள தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு எந்த வகையில உதவி செய்யணும் யோசித்து பார்க்கலாம். உதவியற்று ஆதரவற்று நீ காணப்படலாம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மறந்து போகாதே. எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை, உதவார் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் உதவி செய்ய வல்லவர். பரிசுத்த யோவான் 5வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, ஒரு மனிதன் 38 வருடமாய் படுத்த படுக்கையிலே காணப்படுகிறான். 38 வருடமாய் படுத்த படுக்கையில் இருக்கிறான். காரணம் என்ன? அங்கே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்குதாம். அந்த குளம் எப்போதாயிலும் தேவதூதர் வந்து கலக்கும் பொழுது அதில் யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சுகமாயிடுவாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த குளம் கலக்கப்படுகிற அந்த நேரத்தில் எப்படியாவது விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே 38 வருடமாக காத்துட்டு இருக்கான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில, சோர்ந்து போகாம தளர்ந்து போகாம 38 வருடமா அந்த குளத்தின் அருகாமையிலே அவன் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு வருகிறார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவர் கேட்க கடந்து வந்தார். அப்போ அவன் சொன்ன ஒரு பதில் என்ன? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேற யாருன்னா வந்துடுறாங்க. 2 காரணங்களை சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, அந்த குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாரும் கிடையாது. என்ன அர்த்தம்? உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றார். 38 வருடமாய் தான் சுகம் பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருந்ததான் அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்றார்.
ஆனால் உதவி செய்கிற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் தேடி வருகிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டிலும் கூட எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதான புதிய ஆண்டிலும் கூட என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரே உன்னை தேடி வருவார். 38 வருடமாய் படுத்திருந்ததான அந்த மனிதனை தேடி வந்த இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உன்னையும் தேடி வந்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தப்பிக்க வல்லவராயிருக்கிறவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு என்ன வேண்டும்ட்டு அவருக்கு நல்லா தெரியும். 38 வருடமா அவன் படுத்துட்டு இருக்கான்ட்டு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தும் கூட ஆண்டவர் விசாரித்து வந்து அந்த மனிதனுக்கு உதவி செய்து, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த 38 வருடமாய் படுத்திருந்ததான அவனுக்கு உதவி செய்த என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய, உன் குடும்பத்திற்கு உதவி செய்ய, உன் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய உன்னை தேடி அவர் கடந்து வந்திருக்கிறார். மூன்றாவதாக, பெருக செய்ய வல்லவர். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் அடைவர்களாயும் சகலவித நற்கிரிகளும் பெருகருளாகவும் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ பெருக செய்க வல்லவர் என்னவா? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் அடைகிறவராய். சம்பூர்ணமா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நீங்கள் பெருக வேண்டும். இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருக கடவீர்கள் என்று வசனம் சொல்லுது. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? ஆசீர்வாதத்திலே நீங்கள் பெருக வேண்டும், சந்தோஷத்திலே பெருக வேண்டும், சமாதானத்திலே பெருக வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அவர் வல்லமுள்ள தேவன் என்று வாசித்தோம் அல்லவா? யார் அந்த வல்லமுள்ள தேவன்? மனுகுலம் சந்தோஷமாயிருக்க, மனுகுலம் ஆசீர்வாதமாயிருக்க, மனுகுலம் மகிழ்ச்சியா இருக்க மாமன்னனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் அல்லவா? அவர் வல்லமுள்ள தேவன். அவர் வல்லமுள்ள தேவன், தப்புவிக்க வல்லவர், உன் இடுக்கண்ணிலிருந்து தப்பிக்க வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். மூன்றாவதாக, பெருக செய்ய வல்லவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த ஆண்டிலே, குறிப்பாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதான புதிய ஆண்டிலே உன்னை பெருக செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அப்படிக்கு நான்காவதாக, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தத்தை கொடுத்து, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லியிருப்பார், உன்னை பெருக செய்வேன் என்று சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கலாம். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்றெல்லாம் அவர் வாக்கு கொடுத்திருக்கலாம். வசனம் சொல்லுது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு யோசிப்பார். ஒருவேளை நீ மறந்திருக்கலாம், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் மறக்கவே மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டால், வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அதை உன் வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கணும். ஏன்னு கேட்டா, அவர் பொய்யுரையாத தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்லவே மாட்டாரா. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு யோசிச்சு பாருங்க. உன் வாழ்க்கையில என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு, எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆகவேதான் நான்காவதாக பார்க்கிறோம், நிறைவேற்ற வல்லவர். உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேவன் நிறைவேற்றணும். ஒருவேளை உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா? தேவன் வாக்கு கொடுத்திருக்காரா? அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். உன் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டுமா? அதை நிறைவேற்றுவார். உன் பிள்ளைகள் இவைகளை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னா, உன் பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்.
அதான் உண்மை. உன் பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரா? உன் பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்காரா? அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றும் என்று பாடலை பாடுகிறது போல, வாக்கு தத்துவம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாத உண்மை நாதனாயிருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்னென்ன வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கார் யோசித்துப்பார். நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்ததை நீ மறந்திருக்கலாம், உன் குடும்பம் மறந்திருக்கலாம். ஆனால் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று பாடுகிறது போல, ஒரு நாளும் என் ஆண்டவராகிய தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் மறக்கவே மாட்டார். மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை மறந்து விடலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்லுவார் என்றால் அதை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அடுத்தபடியாக 5வதாக நிலை நிறுத்த வல்லவர். நிலை நிறுத்த வல்லவர். அதாவது நாம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவருடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலை நிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 14:4 வசனத்திலே வாசிக்கின்றோம். வசனம் சொல்கிறது, தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய திட்டம் என்ன? உன்னை நிலை நிறுத்த வேண்டும். நீ நிலைத்திருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். கஷ்டங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை நிலை நிறுத்துகிறவர், நாம் விழுந்து போகாதபடிக்கு நிலை நிறுத்துகிறவர், நான் நிற்கும்படியாய் நிலை நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், வல்லமையுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதில் முதலாவதாக அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். 2வதாக நமக்கு உதவி செய்ய வல்லவர். 3வதாக பெருகச் செய்ய வல்லவர். 4வதாக நிறைவேற்ற வல்லவர். 5வதாக நிலை நிறுத்த வல்லவர். அந்த வல்லமுள்ள தேவன் தான் இந்த மனுக்குலம் மகிழ்ந்திட மன்னவனாய் மனிதராய் இந்த உலகத்திலே பிறந்தவர். அதாவது இந்த கிறிஸ்து என்பவர், அதாவது உன்னதத்திலே இருந்த கிறிஸ்து இந்த உலகத்தை பார்த்தார். இந்த உலகம் சீரழிந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னதத்தில் இருக்கிற கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். உலகத்திலே பாலகனாய் மன்னவனாய் மனுகுலம் மகிழ்ந்திட மன்னவனாய் இந்த உலகத்திலே பிறந்தார். உலகத்தில் பிறந்த அந்த கிறிஸ்து இன்றைக்கு உன் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். உன் உள்ளத்திலே பிறந்த கிறிஸ்து உன் இல்லத்தில் பிறக்க வேண்டும். உன்னதத்தில் கிறிஸ்து, உலகத்தில் கிறிஸ்து, உள்ளத்தில் கிறிஸ்து, உன் இல்லத்தில் கிறிஸ்து அவர் பிறப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த உலகம் மகிழும்படியாய் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் உன் வாழ்க்கையிலும் நீ மகிழும்படி தேவன் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுகுலம் மகிழ்ந்திட இந்த உலகத்திலே மாமன்னாய் நீர் பிறந்தீர். ஆண்டவரே, பிறந்த உமக்கு வல்லமுள்ள தேவன் என்று ஒரு பெயர் இருக்குது. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் வல்லமுள்ள காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறீர். தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். பெருக செய்ய வல்லவராயிருக்கிறீர். நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறீர். அப்பேற்பட்ட தேவன் எங்களுக்காக இந்த மனுகுலத்திலே நீர் பிறந்தீர். மனுகுலம் மகிழ மாமன்னனாகிய நீர் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் நீர் பிறக்கும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொடுத்ததான ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக. உலகத்தால் கொடுக்க முடியாது, உலகத்தால் எடுக்க முடியாதமான வல்லமுள்ள காரியங்களை செய்து நீர் உம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக. அவளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருப்பீராக. பெருகச் செய்ய வல்லவராய் இருப்பீராக. நிலைநிறுத்த வல்லவராய் இருப்பீராக. உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.